வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பிஇ பிடெக் டிகிரி எக்ஸாமினேஷன் நவம்பர் டிசம்பர் 2023 செகண்ட் செமஸ்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் EC 3251 சர்க்யூட் அனாலிசிஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு பார்ட் சி கொஸ்டின் எடுத்துக்கிடுவோம். பார்ட் சியில் ஒரு 15 மார்க் கொஸ்டின் இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதான் கொஸ்டின். ஃபைண்ட் த வோல்டேஜ் அக்ராஸ் த 2 ohm ரெசிஸ்டர் பை யூஸிங் சூப்பர் பொசிஷன் தியரம் ஃபார் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் 16. இது வந்து ஒரு சப்டிவிஷன். அதில் 7 மார்க் கொஸ்டின் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சர்க்யூட் டயக்ராமை பாருங்கள். மொத்தம் 3 சோர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் 10 வோல்ட்டு, ரைட் சைடில் 20 வோல்ட்டு. அதுக்கு அட்ஜசண்ட்டாக ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸு. இந்த படத்தை பார்த்த உடனே கொஸ்டினில் ஒரு தப்பு இருக்கதா உங்களுக்கு தோணலாம். என்ன தப்பு இருக்கும்? அந்த 2 ஆம்ஸ் கரண்ட் சோர்ஸுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதோட வேல்யூ கொடுக்கலையே. அப்போ இந்த கொஸ்டின் தப்பாக நீங்கள் நினைக்காதீங்க. கொஸ்டின் கரெக்டு தான். சரிங்களா? வாங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டெப் 1, இந்த 10 வோல்ட் சோர்ஸை மட்டும் நான் அலோவ் பண்ணுறேன். அலோவ் பண்ணிவிட்டு இந்த 2 ஆம்பியர் சோர்ஸை கட் பண்ணிடுவோம். இந்த 20 வோல்ட் சோர்ஸையும் கட் பண்ணிடுவோம். அப்போ ஸ்டெப் 1, allow 10 volt source only by open circuiting 2 ampere current source, short circuiting 20 volt current source. இது முக்கியம். சரியா? இந்த சோர்ஸ் அப்படியே எம்டியை கட் பண்ணக்கூடாது. கரண்ட் சோர்ஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் ஷார்ட் பண்ணணும். அப்போ இந்த சர்க்யூட் டிராயிங் எப்படி உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகும்? ஒரு 10 வோல்ட்டு, ஒரு 10 ஓமு, அடுத்து ஒரு 20 ஓம், அகைன் ஒரு 2 ஓம், ஒரு 5 ஓம், அவ்வளவுதான். சரியா? முடிஞ்சுதா? இப்போ இந்த 20 வோல்ட் சோர்ஸ் என்ன பண்ணிட்டோம்? ஷார்ட் பண்ணிட்டோம். இந்த 2 ஆம்பியர் சோர்ஸை நம்ம கட் பண்ணிட்டோம். அப்போ கட் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் எந்த கரண்ட்டும் இருக்காதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த என்டையர் லெக்லையுமே எந்த கரண்ட்டுமே இருக்காது. இந்த என்டையர் லெக்லையுமே எந்த கரண்ட்டும் இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? லாஜிக் புரியுதா? இப்போ அவ்வளோதான். அதனால தான் இந்த ப்ராப்ளம் கரெக்டான ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளத்தில் எந்த எரருமே இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. இது எவ்வளவு? 10 ஓம் ரெசிஸ்டர். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு எனக்கு தெரிஞ்சால் நான் அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நான் அதுக்கான வோல்டேஜ் போட்டுருவேன். சரியா? போட்டால் எனக்கு ஒரு ஸ்டெப்பு முடியும். மொத்தம் 3 ஸ்டெப்பு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த சர்க்யூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக மெஷ் மெத்தட் எடுத்துக்கிறேன். I1 I2. மெஷ் 1ல் உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 30, மெஷ் 2ல் உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 27, மெஷ் 1க்கும் 2க்கும் பொதுவாக இருக்கிறது 20. ஆனால் கரண்ட் டைரக்ஷன் I1 I2 ஆப்போசிட், அதனால் மைனஸ் போட்டுக்கிறேன். அடுத்து I1 I2 இது +10. ஏன் +10? நான் நினச்ச டைரக்ஷன் கிளாக் வைஸ். 10 வோல்ட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டும் கிளாக் வைஸ், அதனால் +10. முடிஞ்சுதா? சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் முடுக்கு எழுதிக்கலாமா? 30I1 minus 20I2 equal to 10. அடுத்து minus 20I1 plus 27I2 equal to 0. ரைட்டா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? கேல்சி யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவேஷன் மோடு 2 அன்னோன்ஸ். A1 எவ்வளவு? 30. B1 எவ்வளவு? -20. C1 எவ்வளவு? 10. அடுத்து A2 -20. B2 27. C2 0. நமக்கு I1 வேண்டாம், நமக்கு I2 தானே வேணும். I2னா Y வேரியபிள். I2 எவ்வளோ கிடச்சிருக்கு? 0.488 ஆம்பியர். அப்போ இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் வழியாக 0.488 ஆம்பியர்னா வோல்டேஜ் என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கிடலாமா? ஸோ மோட் 1 2 × 0.488 என்ன கிடைக்கி? 0.976 வோல்டேஜ். அப்போது கரண்ட் இங்கே தான் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணும், அதனால் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. அப்போ இந்த ட்ராப் எவ்வளவு? ப்ளஸ் மைனஸ் 0.976 வோல்ட். ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சுதா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வருவோம். ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன பண்ணலாம்? நான் 20 வோல்ட் சோர்ஸை நான் அலோவ் பண்ணுறேன். அதாவது அலோவ் 20 வோல்ட் சோர்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? பை ஷார்ட் சர்க்யூட்டிங் 10 வோல்ட் சோர்ஸ் அண்ட் ஓப்பன் சர்க்யூட்டிங் 2 ஆம்ப் சோர்ஸ். கரெக்டாக சோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் பார்த்து 10 ஓம் ரெசிஸ்டர், 20 ஓம் ரெசிஸ்டர், ஒரு 2 ஓம் ரெசிஸ்டர், இந்த லெக்கே வராது, அதனால் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர், ஒரு 20 வோல்ட் சோர்ஸ். முடிஞ்சுதா? 5 ohm resistor.
ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? சேம் கான்செப்ட் I1 I2 போட்டுக்கலாமா? ஸோ எழுதுவோமா? மெஷ் 1ல் உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 30, மெஷ் 2ல் உள்ள மொத்த ரெசிஸ்டன்ஸ் 27, மெஷ் 1க்கும் 2க்கும் இடையில இருக்க ரெசிஸ்டர் 20 மைனஸ் 20. சரி, கரண்ட்டு I1 I2 ஈக்குவல் டு மெஷ் 1ல் வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை 0, மெஷ் 2ல் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஆன்டி கிளாக் வைஸ். ஆனால் நான் நினச்சது I2, அப்போ மைனஸ் 20. ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? 30 I1 minus 20 I2 is equal to 0, minus 20 I1 plus 27 I2 is equal to minus 20. ரைட். இப்போ சேம் கான்செப்ட் கேல்சி யூஸ் பண்ணுறோம். ஈக்குவேஷன் மோட், ரெண்டு அன்னோன், A1 30, B1 மைனஸ் 20, C1 0, D1 மைனஸ் 20, அடுத்து B2 27, அடுத்து மைனஸ் 20. அப்போது நமக்கு x1 எவ்வளோ கிடைக்கும்? தட் இஸ் I1 வேணுமா? வேண்டாம். I2 வேணுமா? வேணும். I2 எவ்வளவு? மைனஸ் 1.463 ஆம்பியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினச்ச டைரக்ஷன் கிளாக் வைஸு, ஆனால் இங்கே என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் கிடச்சிருக்கு. அப்போது கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா கரண்ட்டு ரைட் ஹேண்டை தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணும், அப்புறம் தான் லெஃப்ட் ஹேண்டை டச் பண்ணும். கரெக்டாக புரியுதா? ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது இங்கே தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். எங்கே ஃபஸ்ட்டு டச் பண்ணதோ அதை ப்ளஸ் போட்டுக்கோங்க, அடுத்த எண்டை மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் தெரியும், கரண்ட்டு தெரியும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 × 1.463 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2.926 வோல்ட். சரி, எப்படி போடணும்? இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, 2.926 வோல்ட். புரியுதா? இப்போ அடுத்து ஸ்டெப்பு 3க்கு வருவோம். ஸ்டெப் 3 என்ன? இந்த 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸை மட்டும் அலோவ் பண்ணணும். அலோவ் ஒன்லி 2 ஆம்பியர் சோர்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பை ஷார்ட் சர்க்யூட்டிங் 10 வோல்ட் அண்டு ஷார்ட் சர்க்யூட்டிங் 20 வோல்ட். இதையும் ஷார்ட் பண்ணிடணும், இதையும் ஷார்ட் பண்ணிடணும். சரியா? இதுவும் இருக்கக்கூடாது, இதுவும் இருக்கக்கூடாது, இது மட்டும்தான் இருக்கணும். சரி, டிராயிங் வரைவோமா? ஸோ ஒரு 10 ஆம்ப், 10 ஓம்ஸு, அடுத்து ஒரு 20, அதுக்கப்புறம் ஒரு 2. சார் இப்போ ரெசிஸ்டன்ஸ் தெரியணுமா? சார் இப்போவும் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஏன் சொல்லுங்கள்? அந்த என்டையர் லெக் வழியாகவும் சேம் 2 ஆம்பியர் கரண்ட் தான் ஃப்ளோ ஆக போகுது. சரியா? அதனால் இந்த பாயிண்டில் ஆரம்பித்து 2 ஆம்பியர், இந்த பாயிண்ட் வரைக்கும் 2 ஆம்ப்ஸ் தான் ஃப்ளோ ஆக போகுது. ஸோ இந்த லெக்கில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை, தெரியாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? ரைட், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நோடல் மெத்தட் எடுத்துக்கிறேன். V1 V2. இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கணும். சார் நீங்கள் இதை சால்வ் பண்ணும்போது மெஷ் எடுத்தீங்க, இதை சால்வ் பண்ணும்போது மெஷ் எடுத்தீங்க, இதை சால்வ் பண்ணும்போது ஏன் மெஷ் எடுக்கலை? இது மெஷ் இல்லை, 2 மெஷ்ஷுக்கு நடுவில் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அப்போ இதை சூப்பர் மெஷ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் தான் செய்ய முடியும். சூப்பர் மெஷ் வந்து நோடல் மெத்தட் அளவுக்கு ஈஸி கிடையாது, அதனால தான் நான் நோடுக்கு போயிட்டேன். சரியா? உங்களுக்கு வந்து சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் மெஷ் தெரியணும், சூப்பர் மெஷ் தெரியணும், நோடு தெரியணும், சூப்பர் நோடு தெரியணும். மொத்தம் 4 மெத்தட் தெரிஞ்சேன்னா எதை வேணாலும் சால்வ் பண்ணிடலாம். சரியா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு நோடு 1 எடுத்துக்கிறேன். நோடு 1 என்ன? நோடு 1ல் மொத்தம் 3 பிரான்ச் இருக்குது, 10 ஓம், 20 ஓம், 2 ஓம். அப்போ I10 ஓம் ப்ளஸ் I20 ஓம் ப்ளஸ் I2 ஓம்ஸ் ஈக்குவல் டு 0. சரியா? சரி, அப்போ என்ன பண்ணலாம்? 10 ஓம்ங்கிறது V1க்கும் 0க்கும், ஏன்னா இது கிரவுண்டு. V1/10 V1/20 ப்ளஸ் V1 மைனஸ் V2/2 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ எல்சிஎம் எடுப்போமா? 20, 2V1 ப்ளஸ் V1 ப்ளஸ் 10V1 மைனஸ் 10V2 ஈக்குவல் டு 0. இந்த 20 இங்கே போனால் 0 இன்ட்டு எடுத்திங் 0 ஆயிரும். 2 1 3 ப்ளஸ் 10, 13V1 மைனஸ் 10V2 ஈக்குவல் டு 0. அப்போ இது ஈக்குவேஷன் 1. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டாவது நோட் எடுங்க. ரெண்டாவது நோட்டில் என்ன இருக்குது? இங்கேருந்து உள்ளே வரக்கூடிய 2 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் தான் இப்படி டிவைட் ஆக போகுது. அப்போ 2 ஈக்குவல் டு இங்கே கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 5 ஓம் ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 2 ஓம். சார் இங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது, சாரி அதை நான் ஷார்ட் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், சாரி. இதை நான் ஷார்ட் பண்ணியிருக்கணும். ரைட்.
அப்போ 2 ampere is equal to current flowing through 5 ohm plus current flowing through 2 ohm. சரியா? ரைட். அப்போ 2 ஆம்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? அப்படியே இருக்கட்டும். V2 by 5 போட்டுக்கலாமா? இங்கே V2 minus V1 by 2 போட்டுக்கலாமா? 10 போட்டுக்கலாமா? 2 போட்டுக்கலாமா? 2V2 plus 5V2 minus 5V1. அப்போ 20 cross multiply பண்ணிட்டோம். 7V2 minus 5V1. அப்போ minus V1 plus 7V2 is equal to 20. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? மோட் ஈக்குவேஷன் ரெண்டு அன்னோன். A1 எவ்வளவு? 13. B1 எவ்வளவு? -10. C1 0. A2 -5. B2 7. C2 20. நமக்கு V1 வேணுமா? வேணும், கண்டிப்பாக வேணும். 4.878 வோல்ட். V2 வேணுமா? அதுவும் வேணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்ச்சோட ரைட் எண்டில் V2ங்கிற வோல்டேஜ், அதாவது 6.341 வோல்டேஜ், லெஃப்டில் வந்து 4.878 வோல்டேஜ். அப்போது இது ஹையர் வேல்யூ, இது லோயர் வேல்யூ. அப்போ ஹையர் வேல்யூலேருந்து லோயர் வேல்யூயை கழிச்சாச்சுன்னா அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸில் உள்ள ட்ராப். ஏன் சார் இங்கே ப்ளஸ் போட்டிங்க? எது ஹையராக இருக்கோ அங்கே ப்ளஸ் போடணும், எது லோயராக இருக்கோ அங்கே மைனஸ் போடணும். உதாரணத்துக்கு இங்கே 6 பேர் கயிறு பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 4 பேர் கயிறு பிடிச்சிருக்காங்க, 2 பேருமே சேம், ஒரே பவர் இருக்குன்னா யார் ஜெயிப்பா? இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னா இங்கே 6 பேர் இருக்காங்க, இங்கே 4 பேர் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இங்கே நான் உங்களுக்கு ப்ளஸ் போட்டேன். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? 6.341 மைனஸ் 4.878 எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்கி? 1.463 வோல்டேஜ். கரெக்டாக? 1.463 வோல்டேஜ். எங்கே ப்ளஸ்ஸு? ரைட்டில் ப்ளஸ்ஸு, லெஃப்டில் மைனஸு. 1.463 வோல்டேஜ். இப்போ பாருங்கள், இங்கே ரைட்டில் ப்ளஸ்ஸு, ரைட்டில் ப்ளஸ்ஸு, இங்கே லெஃப்ட்டில் ப்ளஸ்ஸு. அப்போ இது ரெண்டையும் கூட்டி அந்த ஆன்சர்லேருந்து இதை கழிச்சிருவோமா? கழிச்சா நமக்கு ப்ராப்ளம் முடிஞ்சிருமா? 2.926 ப்ளஸ் 1.463 மைனஸ் 0.976. ஆன்சர் என்ன? 3.413 வோல்டேஜ். அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். இப்போ தான் இந்த ப்ராப்ளத்தை உண்மையிலே நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எப்படி உண்மையிலே ஆரம்பிக்க போகிறோம்? வெரிஃபை பண்ண போகிறோம். ஏன் வெரிஃபை பண்ணணும்? நம்ம செஞ்சது கரெக்டு தானா இல்லை தப்பான நமக்கு எப்படி தெரியும்? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே டிராயிங்கை அப்படியே இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆன்சர் என்ன வரணும்? 3.413 வோல்டேஜ் இருக்கட்டும். இது ஒரு நோடு V1, இது ஒரு நோடு V2. மொத்தத்தையும் நம்ம சிம்பிளாக ஒரே நோடல் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது நோடல் மெத்தடு தான். ஏன்னா 2 ஈக்குவேஷன் தான். இப்போ நீங்கள் மெஷ் எடுத்தீங்கன்னா இதை சூப்பர் மெஷ்ஷில் சால்வ் பண்ணணும். இப்போ V1 எடுத்துக்கங்க. நோடு 1ல் என்னெல்லாம் இருக்குது? 20 ஓம், அடுத்து இங்கே 2 ஓம், இங்கே 10 ஓம். அப்போ நோடு 1 பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 10 ஓம், கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 20 ஓம் ப்ளஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 2 ஓம்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 10 ஓம் நான் எடுத்துக்கிறேன். நான் இருக்கிறது இந்த வோல்டேஜுக்கு, இதுக்கு கிடையாது. அப்போ இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. V1 minus 10/10, V1 by 20, V1 minus V2 by 2 equal to 0. அப்போ ஃபஸ்ட்டு நோடு பிடிச்சிது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 20 கிடைக்குமா? 2ஆல் பெருக்குங்க, எதாலையும் பெருக்க வேண்டாம், 10ஆல் பெருக்குங்க, ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. அந்த 20 இங்கே போனால் 20 கேன்சல் ஆகிரும். அப்போ 2 1 3 3 ப்ளஸ் 13, 13 V1 minus 10 V2 is equal to 20. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2க்கு வாங்க. என்னெல்லாம் இருக்குது? இங்கே வரக்கூடிய 2 ஆம்ஸ் கரண்ட்டு எங்கேயும் பிரியுது? 5 ஓம்லையும் 2 ஓம்லையும் பிரியுது. அவ்வளோதான். 5 ஓம் எங்கே இருக்குது? V2ங்கிற வோல்டேஜுக்கும் 20க்கும் நடுவில் இருக்குது. இப்போ நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுறது இந்த நோடுக்கு. அப்போ இதை கண்டுக்கிடக்கூடாது. V2 அதான் ப்ளஸ் V2 minus 20/5. இங்கே V2 minus V1 by 2. எல்சிஎம் எடுத்துருவோமா? 10, இங்கே 2. அப்போ 2ஆல் பெருக்குங்க, இங்கே 5ஆல் பெருக்குங்க, இந்த 10 இங்கே வந்தால் என்ன ஆகும்? 20ஆக மாறிடுமா? இது என்னது? 5V1. அப்போது minus 5V1 ப்ளஸ் 7V2 minus 40. இது அங்கே போனால் என்ன ஆகும்? 60ஆக மாறிடுமா? minus 5V1 ப்ளஸ் 7V2.
இது ரெண்டாவது ஈக்குவேஷன். கரெக்டாக? சரி, இப்போ எடுப்போமா கேல்சியை? V1 V2 கண்டுபிடிப்போம், கழிச்சிருவோம், ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஈக்குவேஷன் 2 அன்னோன் 13 -10 20 -5 7 60. அப்போது V1 எவ்வளவு? 18.04 வோல்டேஜ். V2 எவ்வளவு? 21.463 வோல்டேஜ். சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியுது? ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அந்த ரெசிஸ்டரில் 21.463 வோல்டேஜ் ரைட்டில் இருக்குது. ஏன்னா இதுதான் V2, இது V1 எவ்வளோ இருக்குது? 18.04. நம்ம கான்செப்ட் படி இங்கே 18 பேர் இழுக்காங்க, இங்கே 21 பேர் இழுக்காங்களா? யார் ஜெயிப்பா? இவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ இங்கே தான் ப்ளஸ் வரணும். கரெக்டாக? அப்போ 21.463 மைனஸ் 18.04. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3.423 வோல்டேஜ் கிட்டத்தட்ட. சரிங்களா? நான் அந்த நம்பரை கரெக்டாக எடுத்துருந்தேன்னா எனக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகிருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணியாச்சா?